வணக்கம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அமைதியாயிரும், நாம் தமிழர் கட்சி கேள்வி கேட்காது, நாம் தமிழர் கட்சி இல்லாம போயிரும் அப்படின்னு பல பேர் கனவு கண்டாங்க. ஆனா கடந்த 2 மாதங்கள்ல ஆளும் கட்சியினுடைய அவலங்களை, அலட்சியத்தை, ஆளும் கட்சியுடைய ஊழல்களை, ஆளும் கட்சியினுடைய அடக்குமுறையை, மக்கள் படுகிற அவதிகளை கேள்விகளாக தினம் தினம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி குறித்த கேள்விகளுக்கு, நாம் தமிழர் கட்சி கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆளுங்கட்சிட்டு யாருக்கிட்டையும் தெம்போ தைரியமோ துணிச்சலோ கிடையாது. அதிகபட்சம் எனக்கு சீமான தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போவாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வக்கு கிடையாது. அப்போ கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்றவர் என்ன பண்ணுவாங்க? இப்போது நமக்கு ஹிந்தி தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தமிழில் பேசி அதை இன்னொருத்தரை டிரான்ஸ்லேட் பண்ண வைப்போம். அதாவது நம்ம பேசி டிரான்ஸ்லேட் பண்ண வைப்பது இன்னொருத்தரை, ஒரு மொழி பெயர்ப்பாளரை. பேச வக்கற்றவன் என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட இந்த வக்கு இருக்கும், ஆனால் பேச வக்கு இருக்காது. அவன் என்ன பண்ணுவான், இந்த வக்கத்துக்கு ஒருத்தர் கொடுத்து வாடகைக்கு ஆட்களை பிடிச்சி வண்டியை வாடகை எடுப்பது போல வாய்களை வாடகைக்கு எடுத்து பேச விடுவான். இப்போது நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பல வாடகை வாய்கள் உருவாயிருக்கு. அதில் ஒருத்தர் தான் சவுக்கு சங்கர். யோகே சிகாமணியாக, நடுநிலைவாதியாக, ஊடகவியலாளராக, அரசியல் விமர்சகராக, மூத்த பத்திரிகையாளராக அப்படி காட்டிக்கொண்டாலும் அவருக்கு ஊரில் வெறும் புரோக்கர். இந்த புரோக்கர் சவுக்கு சங்கர் நேற்றைக்கு முதல் நாள் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து பேசினால் உடனடியாக கைது செய்கிற தமிழக அரசு, காவல்துறை, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர், தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியுடைய தலைவர், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள், அவரை பற்றி இவ்வளவு மோசமாக அவதூறு பரப்பியும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை பலவருடைய தூக்கத்தை கெடுத்துச்சு. நீதிமன்றமே தவிர்க்க முடியாத தலைவர்னு சொல்லிச்சு. உடனே சவுக்கு சங்கர், ஆமாம் தவிர்க்க முடியாத தலைவர் தான், நிறைய கதைகள் சொல்வதனால அவர் தவிர்க்க முடியாத தலைவர், இவரை போல கதை சொல்லக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எத்தனையோ தலைவர்களை தமிழ்நாடு பார்த்துருக்கு, ஆனால் இவரை மாதிரி கதை சொல்கிற தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறார். அதுக்கு என்ன கதை சொல்லுவார்னு சொல்கிறாருன்னா, ஆமக்கரி, AK-74, அரிசி கப்பல், இதெல்லாம் கதையாம். உங்கள் தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். நான் சீமானன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அண்ணா நீங்கள் மட்டும் ஜெயிச்சா எம்எல்ஏ தான், நாங்கள் எல்லாம் ஜெயிச்சாதான் 118 பேர் மினிமம் நீங்கள் முதல்வராக வர முடியும். அந்த சிந்தனையில் 2016 கடலூரில் போய் எலெக்ஷனில் நிற்கிறேன். அங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ஒரு காலம் உங்களுக்கு அதை நடக்க போவதில்லை. நீங்கள் இதனத்தினுடைய பெரும்பான்மையின் உறுப்பினர்னு பேசுறீங்கல்ல, ஏன் உங்களை அடையாளப்படுத்த மாட்டேங்குது? காரணம், செபாஸ்டின் என்ற அவருடைய தந்தையை பேரை செந்தமிழன் இவர் மாற்றி அவங்க அப்பா கிட்ட அவர் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணும்போது மதுரையில் வெற்றிக்குமரன் அவர்கள் போய் சொல்கிறாரு. பேர் சொல்லும்போது செந்தமிழன் செபாஸ்டின், டேய் பிள்ளைக்கு அப்பா தான்டா பேர் வைக்கணும், நீங்கள் வேட்பாளரை போடாதீங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய தொகையை தரோம்னு சொல்கிறாங்க. தற்கொலைக்கு சமம்னே வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு, மாயாவரத்தில் நின்ன மாமாவை தூக்கி வேற இடத்துல போகிறாரு, இன்னொரு பொண்ணை தூக்கி வேற இடத்துல போகிறாருன்னா அந்த பொண்ணுக்கு பேர் கெட்டுரு, ஏன்னா அது நம்மளை நம்பி வந்தது. சீமானன் தேர்தல்லாம் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும். நமக்கு தெரியுங்க, தோத்து விடுவோம்னு தெரிஞ்சாலும் தைரியமாக நிற்கிறவன் யாரானா நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும்தான். இந்த இதுக்கெல்லாம் அப்புறம் காசை வாங்கி பார்த்த பிறகு பெரும் தொகை வந்து வெயிட் பண்ணுறாரு. யாருன்னா ஒருத்தர் சொல்கிறார் ஒரு வெளிநாட்டில் இருந்து, ஏங்க அவர் ஒரு ரூபாய்க்கு ஒரு கேப்டன் பையன் ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். ஏங்க உங்கள் வேட்பாளரை போட்டுறீங்க, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், உங்கள் கட்சியில் இல்லாதவன் பேசலாங்க அவர் ஜெயிச்சாங்க. அப்போ என்ன நோக்கத்தில் நீங்கள் போடுறீங்க? 26 தேர்தல் கிட்டத்தட்ட 70 வேட்பாளர் மேலே அறிவிச்சிட்டாங்க. தெரிந்து எப்படி கேண்டிடேட் போடணும், இப்படி கேண்டிடேட் போடணும், வியாபாரத்துக்கு ரெடி வர சொல்லு. வியாபாரத்துக்கு அதில் 2016 போட்டிட்டவன் 95 பேர் கட்சியிலே இருக்கு. ஐயோ, உணர்வாளர்களுக்கு அவன் தான் உண்மையிலே வீரன். ஏன் அத்தை மகள பாப்பு நீ அடிக்க